இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல போகிறேன். பட் இந்த வீடியோவில் ஒரு சொசைட்டி எப்படி ஒர்க் ஆகுது, காலேஜ் பிளேஸ்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நீங்கள் ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணால் உங்கள் லைஃப்க்கு ஒரு பெட்டர் கைடன்ஸ் கிடைக்கும், அதை தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி ஒர்த் ஃபார் வாட்சிங். ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் பையனா நீங்கள் காலேஜ் சேரும்போது மில்லியன்ஸ் ஆஃப் ட்ரீம் இருக்கும். அதே மில்லியன்ஸ் ஆஃப் ட்ரீம் தான் எனக்கும் இருந்துச்சு. என்னோட காலேஜ் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு பெட்டரான ஜாப் கிடைக்கணும், அண்ட் குட் லைஃப் இருக்கணும், அண்ட் குட் பீப்புள் என்னை சுற்றி இருக்கணும், ஒரு வெல் செட்டில்டான லைஃப் இருக்கணும்னு நான் நினச்சேன். பட் ஸோ மை ஃபஸ்ட் இயர் வாஸ் கம்ப்ளீட்லி நிறைய பீப்புளை மீட் பண்ண, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபுல் ஆஃப் லாஃப்டர் ஸோ அந்த மாதிரி டைமில் இருக்கும்போது என்னோட ஸ்லோவாக என்னோட செகண்ட் இயர் போனேன். என்னோட சீனியர்ஸ் எல்லாமே ப்ளேஸ் ஆனாங்க. எல்லாருமே 5, 6, 7, 8 எல்பியில் வந்து ப்ளேஸ் ஆனாங்க. ஸோ அஸ் அ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக எனக்கு அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் தெரிஞ்சது. அவங்க என்ன வேலைக்கு போகிறாங்க, என்னவா செலக்ட் ஆகிருக்காங்க, அது எதுவுமே எனக்கு தெரியல. someone got placed in so and so LPA. ஸோ அந்த எல்பிஏ தான் எனக்கும் கிராக் பண்ணணும்னு ஆசை. பிகாஸ் அந்த அமௌண்ட் ஆஃப் சேலரி எனக்கு இருந்தால் எஸ் மை லைஃப் வாஸ் செட்டில்னு நான் நினச்சேன். பட் தட் இஸ் நாட் த ரியாலிட்டி. ஸோ ஸ்லோலி எனக்கு என்னை சுற்றி ஒரு பியர் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பியர் ப்ரெஷர்லேயே வந்து எனக்கு ஓகே இதெல்லாம் நான் பண்ணால் தான் டெஃபினட்டாக எனக்கு வேலை கிடைக்குங்கிற கண்டிஷன் கூட நானும் போனேன். இது ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்னு எனக்கு தெரியாது. பட் ஐ ஸ்டில் யூஸ் டு டூ. பிகாஸ் இதை பண்ணி தான் அவங்க ப்ளேஸ் ஆனாங்க. அவங்க என்ன வேலையில் ப்ளேஸ் ஆகும்னு தெரியாது. பட் நான் இதை பண்ணால் நானும் அதே வேலையில் சேம் அமௌண்ட் ஆஃப் சேலரியில் ப்ளேஸ் ஆகும்னு நான் நினச்சேன். பட் நடந்தது இன்னொன்று. தென் ஸ்லோ பை ஸ்லோவாக போகும்போது இந்த கொஞ்சம் இந்த செகண்ட் இயர் போகும்போது என்னோடய மெச்சூரிட்டி இன்னும் என்னை ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ என்னோடய டே டு டே நீடுக்கு தேவையான எக்ஸ்பென்ஸை வந்து நானே பார்த்துக்கலாம் நினச்சேன். I found out a way to take care my expense. One is Zomato delivery boy. Because a second year மைண்டில் உள்ள ஒரு பையனால், பிகாஸ் என்னோடய சர்க்கம்ஸ்டன்ஸும் வந்து அந்த மாதிரி இருந்தனால ஓகே நான் வந்து டெலிவரி பாயாக வந்து வேலை செஞ்சால் வீக்லி 1200 to 1500. ஸோ தட் இஸ் இனஃப் ஃபார் மீ அப்படின்னு நான் நினச்சேன். அண்ட் ஐ ஸ்டில் கண்டினியூ த ஜாப் ஃபார் நெக்ஸ்ட் 8 months. ஸோ என்னோடய தேர்ட் இயர் ஸ்டார்டிங் வரைக்கும் நான் அந்த ஜாபை கண்டினியூ பண்ணேன். அட் லாஸ்ட் ஒரு பாயிண்டில் வந்து என்னோடய அகாடமிக்ஸ் நான் லாஸ் பண்ண ஆரம்பித்தேன். பிகாஸ் ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் இன் டெலிவரிங் திங்ஸ். என்னோடய காலேஜ் முடிச்சு நான் நெக்ஸ்ட் வந்து டெலிவரி போக ஆரம்பித்தேன்னா நியர் 10 o'clock வரைக்கும் என்னோட டைம் கன்சியூம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்னால் என்னோட அகாடமிக்ஸ் பார்க்க முடியல. ஈவன் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபாக இருந்துச்சு. ஸோ ஐ கேனாட் ஹேண்டில் தட். ஆன்லைனில் எப்படி மணி மேக் பண்ணுறேன், ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இருந்தால் டெஃபினட்டாக ஆன்லைனில் எப்படி மணி மேக் பண்ணுறங்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஒன் வீடியோ ஹவு டு மேக் மணி அஸ் அ ஸ்டூடெண்ட் பை இஷாந்த் சர்மா. ஸோ அந்த வீடியோ பார்த்தப்போ தான் ஃப்ரீலான்சிங் தெரிஞ்சது. அந்த வீடியோவில் இருந்து தான் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த நெக்ஸ்ட் 2 months நான் அன்லிமிட்டட் ஹார்ட் ஒர்க் போட்டேன். டே அண்ட் நைட் உட்காந்து கிளைண்ட்ஸ் தேடினேன். டே அண்ட் நைட் உட்காந்து என் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணி அட் லாஸ்ட் ஃபைனலி வந்து எனக்கு ஒரு கிளைண்ட் கிடச்சாங்க. ஐ சைன் அப் ஃபார் தேட். அந்த நெக்ஸ்ட் ஒரு 1 year வந்து நான் அந்த கிளைண்ட் கூட தான் ட்ராவல் பண்ணேன். அது போக நிறைய கிளைண்ட்ஸ் வந்தாங்க. என்னோடய செமஸ்டர் ஃபீஸை விட என்னோடய 1 month ஃப்ரீலான்சிங் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ தட் டைம் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அண்ட் த சேம் டைம் என்னோடய அகாடமிக்ஸ் லாஸ் பண்ணேன். பிகாஸ் நான் இதுலேயே இவ்வளோ சம்பாதிக்கிறேன், எதுக்கு நான் படித்து ஒரு டிகிரி வாங்கி அந்த வேலைக்கு போய் நான் கஷ்டப்பட்டு மறுபடியும் இதே அமௌண்ட் ஆஃப் மணியை நான் மேக் பண்ணணும். ஸோ தட் டைம் ஐ லூஸ் மை அகாடமிக்ஸ். அண்ட் என்னோடய டவுன்ஃபால் வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. தென் என்னோடய தேர்ட் இயர் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் தேர்ட் இயரில் வந்து பிளேஸ்மெண்ட் கம்பெனி வர ஆரம்பித்தாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ப்ளேஸ் ஆகி ஒவ்வொரு இடத்துக்கு போக ஆரம்பித்தாங்க. ஸோ என்னோடய ஸ்டாஃப் சொன்னாங்க கோடிங் படினாங்க, படித்தேன். கோடிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணினாங்க, சால்வ் பண்ணேன். ஆப்டிடியூட் படினாங்க, படித்தேன். கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணினாங்க, பண்ணேன். எவ்ரி திங் பண்ணேன். பட் அட் லாஸ்ட் ஐ எண்ட் அப் இன் அ மீடியோக்கர் ஸ்டேஜ். ஸோ நான் எதுலேயுமே ஒரு ப்ரொஃபஷனல் இல்லை. நான் எல்லாத்துலேயும் ஒரு மீடியோக்கர். எல்லா காலேஜ்லேயும் இந்த குரூப் ஆஃப் டாப்பில் இருக்கிற அந்த ஃபஸ்ட் கேட்டகரி பீப்புளும் ப்ளேஸ் ஆயிடுவாங்க. லாஸ்ட்டில் இருக்கிறவங்க எதாவது பண்ணிப்பாங்க. அண்ட் மிடில் இருக்கிற பீப்புள் தான் வந்து நல்லா ஸ்டக்காகி என்ன பண்ணுறது, இங்கேயும் கால் வைக்க முடியாமல் அங்கேயும் கால் வைக்க முடியாமல் ஒரு சிச்சுவேஷனில் இருந்தேன். அண்ட் த சேம் சிச்சுவேஷன்லேயே போச்சு. அவங்க சொல்கிறது எல்லாமே பண்ணேன். பட் அட் லாஸ்ட் அது எனக்கு கிடைக்கவும் இல்லை, எனக்கு என்னோடய பிளேஸ்மெண்ட்டும் இல்லை, என்னோடய காலேஜும் முடிஞ்சிச்சு. பட் ஸ்டில் ஐ ரிமைன் அஸ் அ ஜாப்லெஸ் கிராஜுவேட். ஸோ ஹார்ட். இதில் வந்து தப்பு ஏன் பக்கமா இல்லை காலேஜ் பக்கமான்னு கேட்டால் டெஃபினட்டாக அது ஏன் பக்கம். ஸோ அவங்க சொல்கிறது எல்லாமே பண்ணேன். ஏன் பண்ணேன், எதுக்கு பண்ணேன்னு நான் ஒரு டைம் யோசிச்சிருந்தால் கூட நான் இன்னும் பெட்டராக பண்ணியிருப்பேன். மேபி அது காலேஜ் பிளேஸ்மெண்ட்லேயே கிடச்சிருக்கலாம், இல்லாட்டி நான் வெளியே போய் கூட கிடச்சிருக்கலாம். எனக்கு என்னோடய கெரியர் பார்த்து ப்ராப்பராக சூஸ் பண்ண தெரியல. ஸோ எல்லாத்தையும் நான் ரியலைஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ப்ளேஸ் ஆகிட்டாங்க, எல்லோரும் வெல் செட்டில்டான ஜாபில் ப்ளேஸ் ஆகிட்டாங்க. ஸ்டில் எனக்கு ஜாபும் கிடைக்கல. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேங்கிற டெசிஷன் என்னால் எடுக்க முடியல. பிகாஸ் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எல்லாத்துலேயும் ஒரு மீடியாக்கர். அட் லாஸ்ட் எவ்ரி மிடில் பெஞ்ச்லேயும் அண்ட் ஒரு ஆவரேஜ் மீடியாக்கர் ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பும் இப்படி தான் முடியும். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கும் தெரியாது. அவனுக்கு யாராவது ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்கன்னா அதுக்கும் இருக்க மாட்டாங்க. அவனுக்கு ஒரு பெட்டர் ஸ்கில் இருந்து ஏதாவது வேலைக்கு போகலான்னு பார்த்தா அந்த ஸ்கில்லும் அவனுக்கு இருக்காது. பிகாஸ் அவன் அதுக்காக ட்ரெயின் ஆகலை. அவன் வந்து சொல்கிறத மட்டும் கேட்டு பண்ண ஒரு பெஸ்ட் மீடியாக்கர். அவனால் ஒரு ப்ராப்பரான டெசிஷன் கூட பண்ண முடியாது.
இந்த சேம் லெவலில் தான் நானும் இருந்தேன். அண்ட் ஸ்டில் ஐம் ட்ரைங் டு புஷ் மை செல்ஃப். தட்ஸ் இட். அண்ட் காலேஜ் ஸ்டார்டிங்லேயே வந்து நான் பண்ண ஒரு தப்பான விஷயம் என்னென்னா, எனக்கு டெம்ப்ரவரியாக நிறையா மணி கிடைக்குதுன்னு சொல்லி நான் நிறைய விஷயத்தை சூஸ் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணேன். பட் என் கூட சேம் லெவல் ஆஃப் இருந்த பசங்க ஒரே ஒரு விஷயத்தை தான் பண்ண, அவன் கோடிங் பண்ணுவான், ஸ்டில் பண்ணிகிட்டே இருப்பான், டே அண்ட் நைட் உட்காந்து பண்ணுவான், சொந்தமாக ப்ராடக்ட் வரைக்கும் வச்சுருக்கான். இப்போ வந்து ஒரு பெஸ்ட்டான லைஃப்பை லீட் பண்ணுறான். பிகாஸ் அது அவனுக்கு பிடிச்சிருக்கு, அது அவன் கேரக்டர். என்னால் அதை பண்ண முடியும்னு கேட்டால் முடியாது, என்னோடய கேரக்டர் வேறு. பட் எனக்கு பிடிச்சதை நான் பண்ணியிருந்தேன்னா டெஃபினட்டாக நான் ஒரு பெஸ்ட்டான பர்சனாக வந்திருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது கோர்ஸை சூஸ் பண்ணும்போது அந்த கோர்ஸ் ஜென்யூனாக உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும், இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு பிடிக்கும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துருக்காங்கன்னு சேராமல் அந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிக்குமான்னு நீங்கள் யோசிங்க. பிகாஸ் அட் த டைம் வந்து அந்த ஃப்ரெண்டு இருப்பானு பார்த்தா மேபி மே நாட். பேரண்ட்ஸ் இருப்பாங்களான்னு பார்த்தா நோ, அவங்க காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எங்கப்பா நீங்கள் வேலைக்கு போல சம்பாதிச்சு கொண்டு வரணும்னு கேள்வி கேட்பாங்க. ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்தா நோ, அவங்களும் வந்து உங்களை ஒரு சைட் பேர் ப்ரெஷர் தான் பண்ண பார்ப்பாங்களே ஒழியா. ஸோ உங்கள் லைஃப்க்கு நீங்கள் தான் கிங், நீங்கள் தான் யூ வாண்ட் டு டேக் அ டெசிஷன். ஸோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்குமா, அது நீங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் பண்ண மாட்டீங்கன்னா டெசிஷன் இதை பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கும்னா ஜஸ்ட் கோ ஃபார் தட். நெக்ஸ்ட் டைம் பிஃபோர் சூஸிங் அ டெசிஷன் நிஜமாகவே நினச்சிக்கோங்க, உங்களுக்கு அந்த டெசிஷன் வேணுமா வேண்டாமா, வேண்டாட்டி டோன்ட் டூ இட், அண்ட் வேணும்னா ஜஸ்ட் கோ ஃபார் தட்.